ஸோ நம்ம கூட ஒரு சூப்பரான கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஏ ஃப்ளோ ஃபீல்ட், வாசிங்க பாப்போம் கேள்வியை. If the flow field is steady, the fluid particle will undergo only a இப்ப ஸ்டெடியா இருந்தா என்ன ஆக்சிலேஷன் இருக்கும்ன்றாங்க. ஸ்டெடியா இருந்தா யார் இருக்க மாட்டாங்க? steady இருந்தா local acceleration லோக்கல் இருக்காதுல்ல இருக்க சார். மாட்டாங்க. யார் இருப்பாங்க? acceleration. கன்வெக்டிவ் தான் இருக்கும். ஸோ இது ஒரு சப்ப Yes sir. கேள்வி. சரியா? Total acceleration sum of the local and convective acceleration. If flow is steady, then local acceleration is 0 and only convective acceleration can be present. Yes sir. சரியா? சூப்பரான கொஸ்டின். Sir. நெக்ஸ்ட் கொஸ்டின். A flow through an expanding tube at constant rate is So constant rate expanding tube. Expanding tube na non uniform flow. அது நோட் பண்ணிக்கணும். expanding tube na non uniform flow. Converging tube நாலும் non uniform flow. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மாறுச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஏரியா மாறல, சர்க்குலர் டியூப் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் டியூப் அப்படின்னா uniform flow sir. அவ்வளவுதான். கன்வர்ஜிங் டியூப், டைவர்ஜிங் டியூப், எக்ஸ்பேண்டிங் டியூப் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. சரியா? கான்ஸ்டன்ட் ரேட்னா ஸ்டெடி. Yes sir. ஃப்ளோ அட் ஏ கான்ஸ்டன்ட் ரேட்னா ஸ்டெடி ஃப்ளோன்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் ரேட்னா ஸ்டெடி ஃப்ளோக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, பாச்சா பாய் மாதிரி. ஸ்டெடி ஃப்ளோக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ரேட் ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோக்கு இன்னொரு பேர் என்ன? constant rate flow sir. அவ்வளவுதான். யூனிஃபார்ம் ஃப்ளோக்கு இன்னொரு பேர் என்ன? கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் ஃப்ளோ. Yes sir. ஓகே. சோ இத எக்ஸ்பேண்டிங் டியூப்னா என்ன ஃப்ளோ? non uniform flow sir. கான்ஸ்டன்ட் ரேட்னா என்ன? constant rate na steady flow sir. So our answer is option B sir. B, steady Yes sir. non uniform flow. Non-uniform. Yes, sir. Okay. Yes sir. அடுத்தது. A flow through a, கேள்வி வாசிங்க. Long pipe at constant rate. constant rate na என்ன? constant rate na steady flow sir. அதே போல long pipe na uniform flow. circular. Okay sir. long cylindrical pipe pipe. அது வந்து கன்வர்ஜிங்கா டைவர்ஜிங்கா சொல்லல. நம்ம எந்த யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறோம். லாங் பைப். பைப்னா வந்து யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் டயாசியமா தான் இருக்கும். சோ லாங் பைப்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ. அப்ப ஆன்சர் இஸ் A option sir. ஸ்டெடி யூனிஃபார்ம். uniform flow. ஸ்டெடி வந்து எதுக்காக வந்தது? constant rate நால. யூனிஃபார்ம் எதனால வந்தது? long pipe ன்னு சொன்னதுனால uniform. வெரி குட். அடுத்தது கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் ஒரு ப்ராப்ளம், சூப்பரான ப்ராப்ளம் ஒன்னு இருக்கு இங்க. Yes sir. ஸ்டெடி, கேள்வி வாசிங்க. A steady incompressible flow is given by u is equal to x square plus y square and v is equal to uxy. What is convective acceleration along x direction at a point 1,1? ஸோ பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க, எக்ஸ் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. எக்ஸ் டைரக்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஏ சஃபிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு யூ தோ யூ பை தோ எக்ஸ் பிளஸ் வி தோ யூ பை தோ ஒய். அப்ப தோ யூ பை தோ எக்ஸ் கண்டுபிடிச்சா 2x, தோ யூ பை தோ ஒய் கண்டுபிடிச்சா 2y. அப்ப அங்கேயே சப்ஸ்டிட் பண்ணலாம். தோ யூ பை தோ எக்ஸ்க்கும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம், யூக்கும் விக்கும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். யூக்கும் விக்கும் தனியா சப்ஸ்டிட் பண்ணா யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணனா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 2 வரும். நீ இங்க வந்து முன்னாடியே சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கலாம். இவங்க பண்ற மாதிரி பண்ண தேவையில்ல. சரியா? யூக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y square. அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 2 sir. அப்ப u ஈக்குவல் டு 2 நோட் பண்ணீங்க. இப்ப v என்ன வரும்? v
V வந்து 2x sir, x வந்து 1, V யும் 2 தான் sir. V யும் 2 தான். அப்புறம் dou u by dou x வந்து 2x. Yes sir. அது என்ன வரும்? Dou u by dou x 2x தான் sir வரும். 2x x equal to 1 போட்டா X equal to 1 னா dou u by dou x வந்து 1 sir. 2 1 சார். Okay, 2 sir. dou u by dou y 2y சப்ஸ்டிட் பண்ணா 2 தான் sir. 2 sir. அதுவும் 2 எல்லாமே 2 தான். அப்புறம் 2 into 2 plus 2 into 2 4 plus 4 8 sir. அவ்வளவுதான். சரியா? இதே ay கேட்டா ஃபார்முலா என்ன சொல்லுங்க பாப்போம். ay இதே ப்ராப்ளத்துக்கு ay ay கேட்டா u dv by dx plus v dv by dy. வெரி குட். எழுதிங்க அந்த ஃபார்முலா. ay போட்டு அந்த ஃபார்முலா எழுதிங்க. அவ்வளவுதான். Yes sir. சூப்பர். இப்ப Yes, ப்ராப்ளம் சால்வ் பண்ண கத்துக்கிட்டீங்க. அடுத்தது sir. find the fluid velocity along a streamline is given கொடுத்துட்டாங்க. என்ன கேள்வி Yes, கொடுத்துட்டாங்க? sir. கேள்வி வாசிங்க. Fluid velocity along a streamline is given by v is equal to v naught xt I cap. Its acceleration will be given by. அவ்வளவுதான். இப்போ வந்து v equal to v naught x into t I cap கொடுத்துட்டாங்க. அப்ப u மட்டும் கொடுத்துருக்காங்க. u மட்டும் கொடுத்தனால y காம்போனன்ட் அங்க இல்ல, z காம்போனன்ட் இல்ல. அப்ப அந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். u போட்டுட்டு dou u by dou x கண்டுபிடிக்கிறாங்க, பிளஸ் dou u by dou t கண்டுபிடிக்கிறாங்க. dou u by dou t வந்து லோக்கல் ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கிறாங்க, dou u by dou x வந்து கன்வெக்டிவ் ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? dou u by dou x பண்ணா என்ன வரும்? v equal to v naught xt. அப்படி அதை வந்து dou u by dou x பண்ணா என்ன வரும்? V naught t வரும் sir. v naught t ன்னு வரும். ஓகே, v naught t வெரி குட். அதுக்கப்புறம் v naught t வந்தோம்னா மறுபடியும் வெளியில ஒரு v naught x t இருக்கு. அப்ப v naught வந்து v naught ஸ்கொயர் x t ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்ப t பொறுத்து பண்ணா v naught x வரும் sir. அவ்வளவுதான், ரெண்டுமே போட்டாங்க. v naught x plus v naught ஸ்கொயர் plus x t ஸ்கொயர் போட்டாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? Yes sir. சிம்பிள் சம் தான். ஆனா வந்து கரெக்டா இப்ப வந்து ஐ கேப் மட்டும் கொடுத்துருக்கானுங்க. ஜே ஜீரோனால பி வெலாசிட்டி 0, கே ஜீரோனால டபிள்யூ வெலாசிட்டி 0. இட் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் காம்போனன்ட். Yes sir. அடுத்தது கேள்வி வாசிங்க. Uniform flow occurs. ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்க? When the spatial rate of the change of velocity is 0. யூனிஃபார்ம் ஃப்ளோனா ஸ்பேஷியல் ரேட் வந்து 0வா இருக்கும். லோக்கல் ஸ்டெடி ஃப்ளோவா இருந்தா டெம்போரல் ரேட் 0வா இருக்கும். சரியா? Yes sir. யூனிஃபார்ம் ஃப்ளோனா ஸ்பேஷியல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும். ஸ்டெடி ஃப்ளோவா இருந்தா டெம்போரல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி 0வா இருக்கும். ஓகே, Yes sir. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க வாசிங்க பாப்போம். While dealing with kinetics of particles, the force in which the work is dependent upon the path flowed by the particle is known as. நம்ம அந்த நீங்க வாசிக்கிற கேள்வி 622 வாசிக்கணும். 622. Okay sir. Continuity equation for one dimensional flow through uniform cross section area is where rho is the mass density of fluid and u is the velocity component in the x direction and t time is variable. சோ வந்து நமக்கு வந்து ஒரு காம்போனன்ட் வந்து டைமை பொறுத்து மாறும். அப்ப இங்க ரெண்டுமே ஆப்ஷன் பி ல ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட். ஆப்ஷன் பி ல கீழ dou x வருதா? Yes sir. அப்ப லோக்கலே இல்ல. ரெண்டுமே dou x கொடுத்தா லோக்கலே இல்ல, அவுட்டா? Yes sir.
டில ஒய் வந்திருக்கு. நானா ஒரு காம்பனன்ட் தான் இருக்கு. எக்ஸ் மட்டும் தான் சொல்லிருக்காங்க, ஒய் பத்தி சொல்றாங்க. அப்ப டி அவுட். அப்புறம் sir. ஏவா சியான்னு பார்க்கும்போது ஏல வந்து ரெண்டுத்துக்கும் பிளஸ், சில வந்து மைனஸ். சோ ரெண்டுமே பிளஸ் தான் வரணும். சம் தான் பண்ணணுமே தவிர சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்ப ஆப்ஷன் ஏ. Okay, sir. ஆபரேட்டருக்குள்ள ரோ வந்தா என்ன அர்த்தம்? Mass density. ஆபரேட்டருக்குள்ள ரோ வந்தா என்ன அர்த்தம்? தோ ரோ பை டோ டி வந்திருக்குல்ல, தோ ரோ யூ பை டோ எக்ஸ் வந்திருக்குல்ல, ஆபரேட்டருக்குள்ள தோக்குள்ள வந்திருக்குல்ல, Yes, sir. தோக்குள்ள ரோ வந்தா தோக்குள்ள ரோ வந்தா கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னு அர்த்தம். சரியா? Okay. தோக்குள்ள ரோ வந்தா கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். Okay, sir. டென்சிட்டி வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். Okay, sir. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போம். சரி, இந்த Flow of fluid. Okay, sir. Flow of fluid flowing through a long pipe of constant diameter at either increasing or decreasing rate is. சோ என்ன சொல்லலாம்? இன்க்ரீசிங் ரேட் ஆர் டிக்ரீசிங் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? Rate வந்து increase or decrease ஆனா அது unsteady flow, sir. ஓகே, அன்ஸ்டடி ஃப்ளோ. கான்ஸ்டன்ட் டயமீட்டர்னா Uniform flow, sir. வெரி குட். சேம் கொஸ்டின் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு. சோ கொஸ்டின்ஸ் அது மட்டும் தான் இருந்தா வேற எதுவும் இல்லையா? எஸ் சார், இவ்வளவுதான் சார் இதுல இருந்தது. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். இப்ப டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து டாபிக் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. இப்ப இது எல்லா எஸ் சார். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ கொஸ்டின் வந்து அனுப்பிச்சுடுங்க. ஸ்டெடி ஓகே ஃப்ளோ, சார். அன்ஸ்டெடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, compressible flow, incompressible flow, one dimensional flow, two dimensional flow, three dimensional flow, irrotation flow, rotation flow ன்னு தான் அனுப்பிச்சுடுங்க. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஷன் அதை பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ.